என்னதான் நடக்குது அதிமுகவுக்கு? இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லப்படுது, விருதுநகரில். அதுவும் அதிமுக நிற்கல, அந்த இடத்துல தேமுதிக நிற்குது. 27 தொகுதிகளில் 2வது இடம், 12 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. 2011 ஜெயலலிதா அம்மையார் அதிமுக ஜெயிக்குது. 2016 அதிமுக ஜெயிக்காதுன்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கிறப்போ, எல்லா கருத்து கணிப்புகளும் பொய்யாக்கி அதிமுக 2016 ஜெயிக்குது. 2016 ஜெயலலிதா அவங்க இறந்துடுறாங்க. அதற்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை இருக்கிறாரு. அதிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்கள்லையும் தோல்வி 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 மேலே தோல்வி. 2019 நாடாளுமன்ற தேர்தல் 39 இடங்களில் திமுக ஜெயிக்குது. ஒரே ஒரு இடம் தேனியில் ஓபி ரவீந்திரநாத் ஜெயிக்கிறார். மிகப்பெரிய அவமானமாக தோல்வியா அப்படின்ற அளவுக்கு அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவோட திமுக அதிக வாக்குகளில் ஜெயிக்குது. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவோட திமுக அதிக இடத்துல ஜெயிக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியில் இருந்து ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாது, ஜெயலலிதா மேலே ஒரு பெரிய அனுதாபம் அது இதெல்லாம் சொல்லி தேர்தலை சந்திக்கிறாங்க. 2021 தேர்தலில் படுதோல்வி. 66 சீட்டில், அதாவது 2016 பெற்றதில் பாதி சீட்டு கூட எடுக்காமல் 66 சீட்டில் மட்டும் வின் பண்ணி அதிமுக படுதோல்வி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதுலேயும் படுதோல்வி. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரே ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை. ஒரே ஒரு இடத்துல தேமுதிக வெற்றி பெறுது, அதுவும் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு அனுதாப அலை. என்னதான் நடக்குது இந்த அதிமுகவுக்கு? அழிந்து கொண்டிருக்கிறதா அதிமுக? இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் பிஜேபி கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைமை வரும். இதில் ஏதாவது ஒரு கூட்டணியில் ஒரு சின்ன கட்சியாக அதிமுக மாறிடும் அப்படின்ற ஒரு பயம் அதிமுக நிர்வாகிகளிடத்தில் இருக்குது. இதற்கப்புறம், இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அதிமுகவில் இருக்கிற பல பெரிய தலைவர்கள் அதிமுகவை விட்டுட்டு பாஜகவுக்கோ திமுகவுக்கோ இல்லை நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கோ போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்றது தான் உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம்.